மருத்துவ நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இன்று நோய் பற்றிய விழிப்புணர்வாக ஜீரண மண்டலத்தில் ஏற்படும் நோய்கள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகளை பற்றி காணலாம். லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. லாப்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன? அதாவது வயிற்றுக்குள்ள உறுப்புக்குள்ள நம்ம ஓபன் பண்ணி ஆப்ரேஷன் முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அந்த வயிற்றுல சின்ன ஓட்டைகள் போட்டு அந்த துவாரங்கள் வழியா ஆப்ரேஷன் பண்றோம். அதுதான் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, இல்லைன்னா கீஹோல் சர்ஜரி, மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, அந்த மாதிரி பல டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ லாப்ரோஸ்கோபி எப்படி பண்றோம்? நிறைய பேருக்கு எப்படி சின்ன ஓட்டை வழியா இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அதனால அதை எப்படி பண்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ லாப்ரோஸ்கோபி பண்றதுக்கு முழு மயக்கம் தேவைப்படுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஹெர்னியா ஆப்ரேஷன், அடிவேர்ல ஹெர்னியா இருக்குன்னா முதுகுல ஊசி போட்டு முழு மயக்கம் கொடுக்காம ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா முழு மயக்கம் கொடுத்தாதான் லாப்ரோஸ்கோபி பண்ண முடியும். ஸோ அது முழு மயக்கம் கொடுத்துட்டு வயிறுல ஒரு சின்ன ஊசி போட்டு அதுல உள்ள கேஸ் இன்சப்ளேட் பண்ணி வயிறை கொஞ்சம் நம்ம வீங்கி வைக்கிறோம். இதாவது நியூமோபெரிட்டோமி அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள பார்க்கும்போது டெலஸ்கோப்புக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்ம கிளியரான ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்க முடியும். ஸோ லாப்ரோஸ்கோப்பியில் நியூமோபெரிட்டோமி ஃபர்ஸ்ட் ஒரு துவாரத்தை போட்டு ஒரு டெலஸ்கோப், சின்னதாக ஒரு ஸ்கோப், ஒரு 5 மில்லிமீட்டர் இல்லைன்னா 10 மில்லிமீட்டர், அதாவது 1/2 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஸ்கோப் போட்டு அது வழியா உள்ள இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் நம்ம பார்க்குறோம். அதோட கைடன்ஸ்ல மற்ற ஒரு துவாரங்களும் போட்டு அதுல லாங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஓப்பன் சர்ஜரியில் யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லாப்ரோஸ்கோபிக் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை உங்களுக்கு. அந்த மாதிரி லாங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு நம்ம மற்ற ஆப்ரேஷன்ஸை பிளான் பண்றோம். ஸோ இதனால என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முழு மயக்கம் கொடுக்க முடியாத பேஷண்ட்ஸ், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம், சிவியரான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸோ, சிவியரான நுரையீரல் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸோ, இந்த மாதிரி ஜெனரல் அனஸ்தீசியா ஃபிட்னஸ் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு நம்ம லாப்ரோஸ்கோபி பண்றது சிரமம். அடுத்த கட்டமா நம்ம லாப்ரோஸ்கோபினால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, ஏன் இது எவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லாப்ரோஸ்கோப்பில நம்ம சின்ன ஓட்டைகள் போடுறோம். அதனால பேஷண்ட்க்கு பெயின் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஓப்பன் ஆப்ரேஷன்ல நம்ம அவ்வளோ சதையை நம்ம வெட்டி உள்ள போகும்போது அதில் சிவியர் பெயின் இருக்கும். ஸோ ரெக்கவரி டிலேடா இருக்கும். இப்போ சின்ன துவாரங்களை பண்றதுனால பெயின் ரொம்ப கம்மியா இருக்கு, ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கு. ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கே பேஷண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடலாம். கூட பார்த்தீங்கன்னா காஸ்ட் இப்போ பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க ஸ்டே ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் சர்ஜரியும் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அது கூட ரிட்டர்ன் டு ஒர்க் ஒரு 2-3 டேஸ்லேயே கூட நம்ம வேலைக்கு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பேஷண்ட் ரெக்கவரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணும்போது அடிவயிறில் நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன் பண்றோம்னா, கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணோம்னா மேல் வயிறுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதில் லாப்ரோஸ்கோப்பியில் ஒரு சின்ன ஓட்ட வழியா நம்ம மேல் வயிறுலையும் பார்த்துடலாம், கீழ் வயிறுலையும் பார்த்துடலாம். ஸோ ஃபுல் வயிறையும் நம்ம ஒரு சின்ன துவாரத்து வழியாவே பார்த்துடலாம். அது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் யூஸ் பண்ணுற டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் பல மடங்கு நம்ம டிஷ்யூக்கு மேக்னிஃபிகேஷன் கிடைக்கிறதுனால நுண்ணியமா என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு நம்ம ஈஸியா நம்ம பார்க்க முடியுது. அதுக்கேற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது. இப்போ அடுத்த கட்டமா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் பண்றோம் அப்படின்னு நமக்கு யோசிச்சோம். நம்ம மேல் வயிறு எடுத்தோம்னா காமனா நம்ம பண்றது கால்பேடர் ஆப்ரேஷன்ஸ் பண்றோம், அல்சர் ஆப்ரேஷன்ஸ் பண்றோம், லிவர்ல இருக்க கட்டிகள், லிவர்ல இருக்க நீர் கட்டிகள், மண்ணீரல் ஆப்ரேஷன், அல்சர்னால அடைப்பு வந்தா அதுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன், சிடுங்குடலை வெட்டி தைக்கிறது, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன், கூட பெருங்குடல் ஆப்ரேஷன், மலக்குடல் இறக்கம், ஹெர்னியா, அதாவது வயிற்றுல இருக்க எல்லா டைப் ஆஃப் ஹெர்னியா, கீழே இருக்கிற அந்த இங்குவனல் ஹெர்னியா, தொப்புல வர அம்பிளிக்கல் ஹெர்னியா, முதல்ல ஆப்ரேஷன் பண்ணா அது வழியா வர இன்சிஷனல் ஹெர்னியா, அதாவது மேல் வயிறுல வர எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா, குடல் ஏத்தம்னு சொல்றோம், நம்ம ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஹெர்னியாக்குமே நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம் உங்களுக்கு லாப்ரோஸ்கோப்பியில். இப்போ இண்டிவிஜுவலாக காமனாக நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப காமனாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது ஆப்ரேஷன் லாப்ரோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா பித்தப்பை ஆப்ரேஷன் தான். பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் இருந்ததுன்னா அது செப்டிக் ஆகி பயங்கர மோசமாகி அழுகி போய் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆப்ரேஷன் நம்ம பிளான் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணும்போது பேஷண்ட்க்கும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். மேஜராக ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கால்பேடர் ஆப்ரேஷன்னாலே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்ரேஷன் அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ லாப்ரோஸ்கோபி வந்ததுக்கு அப்புறமா
அந்த கால்பேடர் ஸ்டோன்ஸில் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன், அதில் பித்தப்பையில் வந்து சீல் பிடிச்சோ இல்லைன்னா வந்து அதை வெடிச்சு அழுகி போகிற அளவுக்கோ, இல்லைன்னா பித்தப்பையிலேருந்து கல் கீழே இறங்கி வந்து உங்களுக்கு வந்து அடைச்சி மஞ்சக்காமால, இல்லைன்னா பித்தப்பையிலேருந்து உங்களுக்கு சீல் பிடிக்கிறது வந்து அந்த மற்ற சிறுங்குடலில் போய் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம், அந்த கம்யூனிகேஷன் வந்து ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகுறதோ இல்லைன்னா வந்து கணைய வீக்கம், இந்த மாதிரி மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேப்ரோஸ்கோப்பியை வந்து அட்வைஸ் பண்ணுறோம். 1 or 2 டேஸ்லேயே பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம். 2 or 3 டேஸ்லேயே வந்து அவங்களுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். கால்பேடர் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் வந்து ஒரு 50 ml தான் வந்து பித்தம் வந்து ஸ்டோர் ஆகுது. நார்மலாக அரௌண்ட் 1 லிட்டர் வந்து பித்தம் ஃபார்ம் ஆகுது. அதில் வந்து பித்த நாளம் வழியாக சிறுங்குடலில் போய் ஜாயின் ஆகுது. பித்தப்பையில் வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து ஒரு 50 ml, சின்ன பலூன் மாதிரி ஒரு கெப்பாசிட்டி தான். ஸோ வந்து உங்களுக்கு பித்தப்பை எடுத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு பித்தம் வந்து நம்மளுக்கு வந்து சிறுங்குடல் போகாது அப்படின்றது கிடையாது. பித்த நாளம் வழியாக சிறுங்குடல் கண்டினியூஸாக உங்களுக்கு சிறுங்குடல் போகும்போது அங்கே வந்து நார்மலாக டைஜஷன் நடக்கும். தற்போது பித்தப்பையினை லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலம் சுலபமாக அகற்ற முடிகிறது. என் பேர் தமிழ்வாணன், சென்னையில் அரும்பக்கத்தில் இருக்க MMDA காலனி. எனக்கு வந்து பித்தப்பையில் கல் இருந்தது. அது வந்து லேப்ரோஸ்கோபி சர்ஜரி மூலிமா எடுத்தாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபுல்லாக அதிகமாக சாப்பிட்டா வாமிட் வரும், வயிறு வலி இருக்கும், 2 நாள் 3 நாள் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 1.5 இயராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சடனாக ஒரே நாளில் வந்து அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது, ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அது கட் பண்ணுறத விட இது லேப்ரோஸ்கோப்பியில் கீஹோல்ஸ் மூலிமா பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. வயிற்றில் வந்து 3 ஓட்டை போட்டு பித்தப்பை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அது கூட வந்து இந்த அப்பண்டிஸ் வந்துருந்து அதுவும் ஈஸியாகவே வந்து இன்னொரு 2 ஓட்டை போட்டு எடுத்துட்டாங்க. அது 5 ஓட்டை போட்டு எடுத்தாங்க. ஆனால் 3 நாள் 4 நாளில் வந்து க்யூர் ஆகிடுச்சு. 3 நாளில் வந்து புண்ணு எதுவுமே இல்லை, ரெக்கவர் ஆகிட்டேன். 3 நாள் தான் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். பித்தப்பை கல் எடுத்த பிறகு இப்போ வந்து பித்தப்பையே எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து முன்னாடி வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி வந்து வாமிட் வரும், அதிகமாக சாப்பிட்டா வலி இருக்கும், மயக்கம் வரும், என்ன எது செய்யுதுன்னே தெரியாது. ஆனால் வலி இருக்கும், வாமிட் வரும் ரெகுலராக. அதிகமாக சாப்பிடவே மாட்டேன் நான். இப்போ வந்து நார்மலாக சாப்பிட்றேன், எல்லாமே சாப்பிட்றேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து வலியெலாம் எதுவுமே கிடையாது, வாமிட்லாம் வர்றதில்லை, நார்மலாக இருக்குது. இப்போ வந்து நான் என்னோடய வேலையை வந்து நல்லா இப்போ வந்து எல்லா வேலையும் நான் வந்து செய்கிறேன். நான் ஈஸியாகவே வந்து குனிய மட்டும் கூடாதுன்னு சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு, அது மட்டும்தான் பண்ணலை. மற்றபடி எல்லா வேலையும் நான் செய்கிறேன். வெயிட்டு தூக்குறது கிடையாது, அதையும் தூக்கலான்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் மட்டும் அந்த தூக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து வலியெலாம் குறைஞ்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். நான் 10 நாள்லேருந்தே என் வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது ரொம்ப காமனாக பண்ணுறது அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன். குடல்வால் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து லேப்ரோஸ்கோபி தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். அப்பெண்டிக்ஸ் வெடிச்சு போயிருந்தால் கூட சில டைம் வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பிலே பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஒரு 1% கன்வர்ஷன் வந்து கன்வர்ஷன் ஓப்பன் சர்ஜரி வாய்ப்புகள் இருக்கும் லேப்ரோஸ்கோப்பியில். இப்போ அப்பெண்டிக்ஸ் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து கீழே இருக்கும் அப்பெண்டிக்ஸ், ஆனால் அதோட டிப் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வயிறு இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இன்சிஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது இன்சிஷன் அந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பேஷண்டோட பெயினும் ரெக்கவரியும் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். பட் லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது அதே ஓட்டைகள் வழியாகவே நம்ம மேலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆனாலும் நம்ம வந்து லேப்ரோஸ்கோபி அப்பெண்டிக்ஸை வந்து நம்ம டேக்கிள் பண்ண முடியுது. ஸோ ரெக்கவரி பீரியடும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, பேஷண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவர் ஆகிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஹெர்னியா. ஹெர்னியா வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம், நம்ம வந்து மேல்ஸ்லேயும் சரி ஃபீமேல்ஸ்லேயும் சரி. பட் என்னென்னா வேறு வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்னியா வந்து மேல்ஸ்லேயும் ஃபீமேல்ஸ்லேயும் வரும். மேல்ஸை பொறுத்த வரைக்கும் அடி வயிறில் இந்த இங்குவெனல் ஹெர்னியா, அதாவது விரக்கொட்டைக்கு மேலே வந்து இங்குவெனல் ஹெர்னியான்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்ம மெஷ் வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது, வலை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறோம். இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் ஓட்டு பண்ணும்போது நம்மளுக்கு சில டைம் வந்து 2 சைடும் ஒரே ஓட்டைகளை வச்சு நம்ம டேக்கிள் பண்ண முடியும். ரெக்கவரி பீரியடும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸில் இந்த தொப்புளில் இருக்க ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா, இது வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி சிசேரியன் செக்ஷன் இல்லைனா வந்து சிசேரியன் ஆப்ரேஷன் இல்லை கர்ப்பப்பை ஆப்ரேஷன், இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஆப்ரேஷன்ஸில்
அதில் வந்து நம்ம மசில் வீக்னஸ் வந்து உங்களுக்கு ஹெர்னியா வெளியே வர்றதுக்கு, அதாவது இன்சிஷனல் ஹெர்னியா அந்த மாதிரி வந்து ஃபீமேல்ஸில் ரொம்ப காமனாக இருக்கும். இந்த ரெண்டு டைப்புமே வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் வந்து மீள் வயிறில் 2-3 ஓட்டைகள் போட்டு அது வழியாக அந்த ஹெர்னியாவை சரி பண்ணி அதை வந்து ரிகவரி வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம். என் பேர் பிரபு, திருவள்ளூர் மாவட்டம் நுங்கம்பாக்கம் கிராமம் மேல்நிலப்பூரில் வசித்து வரேன். கடந்த ஒரு 40 நாளாக எனக்கு வயிற்று வலி அதிகமாக இருந்தது. அங்கே லோக்கலில் இருக்கிற எல்லா டாக்டர் நான் விசாரித்தேன். அவங்க ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணால் அதில் அம்னிக்கல் ஏறினான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன டாக்டர் அணுகும்போது இது மாத்திரையில் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இது மாத்திரைலாம் பண்ண ஒன்லி ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் வரும்போது எனக்கு ஒரு பயமாக இருந்தது. எப்படி ஆப்ரேஷன் பண்ணிட்டா 3 மாதம் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு. அப்போ தான் பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி லேபர்ஸ்கோப் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நான் பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் இவரை குமார் சார்ன்ற ஒரு டாக்டர் அனுப்பினேன். அவர் சொன்னால் இது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் அட்மிட் ஆகணுன்னா ஒரு 5 டேஸில் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், ஒரு 1.5 ஹவரில் உனக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், மறுநாள் ஒரு 8 ஹவர்ஸில் உனக்கு நார்மல் ஃபுட்டு கொடுத்துருவோம், அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு நீ வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னார். இப்போ எனக்கு மண்டே அட்மிட் ஆகினேன். டியூஸ்டே ஈவினிங் ஒரு 6 o'clock எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஒரு 1.5 ஹவர்லேயே எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணதே தெரியல. ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறமா சொன்னாங்க ஒரு 1.5 ஹவரில் ஆப்ரேஷன் முடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளியே போயிட்டு ஐசி வாரில் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சுருந்தாங்க. 8 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு அப்புறமா ஒரு நிலைமை கிளியர் ஆகிட்டு என்னை சேரில் உட்கார வச்சு நார்மல் ஃபுட்டு கொடுத்தாங்க. நார்மல் ஃபுட்டு கொடுத்துட்டு இப்போ நான் நார்மலாக இருக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு அந்த 40 டேஸில் சரியாக சாப்பிட முடியாது, நைட்டில் தூங்கவும் முடியாது. ஏந்து உட்காந்துக்குன்னு அப்படியே சுடு தண்ணி ஒருத்தரும் கொடுத்துன்னு சுடு தண்ணி குடிச்சுன்னு இப்படி தான் இருப்பேன். அதாவது நான் தூங்கி கரெக்டாக ஒரு 40 டேஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஒரு 2 ஹவர்ஸ் தான் நைட்லேயே தூங்குவேன். ரொம்ப அப்போ அந்த பெயின் கில்லர் மாத்திரை கொடுப்பாங்க, அந்த மாத்திரை கொடுத்து அந்த சாப்பிட்ட பேர் ஒரு 2 ஹவர்ஸ் இது தூக்கம் வரும், மறுபடியும் எனக்கு அந்த வலி வந்துடும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் சொன்னாங்க, இவங்க லேபர்ஸ்கோப் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இப்போ பிரச்சனை இல்லை, சின்ன ஒரு 3 ஹோல்ஸ் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்புது அப்படி சொன்னார். நான் அங்கே லோக்கலில் டாக்டர் அனுப்புது ஒரு 3 மாதம் அந்த ஓப்பன் சர்ஜரி பண்ணோம், ஓப்பன் சர்ஜரி பண்ணி 3 மாதம் மேலே ஆகிட்டு, நீங்கள் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்தால் ஃபுல்லாக போகணும் அப்படின்னாங்க. அப்போ நான் புல்ரத் ஹாஸ்பிட்டல் நான் அணுகும்போது அவர் குமார் சார் அணுகும்போது அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, ஒரு 15 டேஸில் நீங்கள் வேலைக்கு போயிடலாம், நார்மல் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். இப்போ நார்மலாக இருக்கிறேன். இன்னும் ஒரு 15 டேஸில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு தெரியாது. ஏன்னா உள்ளே இட்டும் போனாங்க, இட்டும் போன ஒரு 5 நிமிஷத்தில் மழை இது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 ஹவர்ஸில் எனக்கு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன ஹோல்ஸ் தான், 3 ஹோல்ஸ் 3 வயத்தில் அங்கே போட்டிருக்காங்க. அது அவ்வளோதான். மேலே வந்து அந்த தொப்புளுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பேண்டட் ஒட்டி ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ நார்மலாக தான் இருக்குது. உங்களுக்கு வயிறு, தொடை, விரை, தொப்புள், தழும்பு ஆகிய பகுதிகளில் ஏதேனும் பிதுக்கம் அல்லது வீக்கம் காணப்படுகிறதா? இது ஹெர்னியா அல்லது குடலிறக்கமாக இருக்கலாம். ஹெர்னியாவை ஆரம்ப நிலையில் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று எளிய அறுவை சிகிச்சையான கீஹோல் அறுவை சிகிச்சை மூலம் தீர்வு காணலாம். இதற்காக உங்கள் பில்ராத் மருத்துவமனை வழங்கும் குடலிறக்கம் அதாவது ஹெர்னியா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இம்முகாமில் வயிறு மற்றும் குடலியல் சிறப்பு மருத்துவரின் இலவச ஆலோசனை வழங்கப்படும். மேலும் 50% சிறப்பு சலுகையில் லேப் பரிசோதனைகளும் 25% சிறப்பு சலுகையில் ஹெர்னியா அறுவை சிகிச்சைகளும் செய்யப்படும். வாருங்கள், பயன்பெறுங்கள். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு 7299404040. இப்போ ரொம்ப அதிகமாக வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்க பேரியாட்ரிக் சர்ஜரி, அதாவது வெயிட் ரிடக்ஷன் சர்ஜரின்னு சொல்கிறத விட பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவிங் சர்ஜரின்னு சொல்லலாம். இப்போ பிகாஸ் ஆஃப் த ஃபுட் ஹேபிட்ஸ், நிறைய இந்த பீஸாஸ், பர்கர்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், நிறைய இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய மாறி போனதுனாலையும் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினாலும் இந்த உடல் பருமன்ன்றது ஒபிசிட்டி வந்து ரொம்ப பெரிய அளவில் நம்ம நாட்டில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஈவன் ஒரு 20 to 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% பேஷண்ட்ஸ் வந்து ஒபிசிட்டியில் வந்து நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தோன்னா, ஒரு 30 to 40 இயர்ஸ் எடுத்தால் நிறைய பேஷண்ட்ஸ் 30 to 40% பேஷண்ட்ஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிபி இருக்குது உங்களுக்கு. இதனால வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 40 to 50 இயர்ஸில் 30 to 40% பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குற நிறைய பேர் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸோடு வராங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற பிரச்சனைகள், குடல் கேன்சர் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் ஒபிசிட்டினால இருக்குது.
ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் வந்து உங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து தூக்கமாக வந்துட்டே இருக்க மாதிரி, ஸ்லீப் அப்னியா அந்த மாதிரி வந்து மற்ற பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒபெசிட்டினால பயங்கரமாக வந்து ஒரு கிரிப்புள் ஆயிடுறாங்க, ஒரு ஃபிசிக்கலி கிரிப்புள் பர்சன்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்பேனும் வந்து உங்களுக்கு கம்மியாயிடுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயட் கண்ட்ரோல் ட்ரை பண்ணுவாங்க, அது கூட எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுவாங்க, நிறைய டேப்லெட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ணியும் அவங்களால வந்து அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, சார் நான் 2 இட்லி தான் காலைல சாப்பிடுவேன் சார், மற்றதெல்லாம் 2 சப்பாத்தி சாப்பிட்றேன் சார், அவ்வளோதான் சார் சாப்பிட்றேன், ஆனால் வெயிட் மட்டும் ரெடியூஸ் ஆக மாட்டேது சார்ன்னு பார்ப்பாங்க. அது ஜெனட்டிக்காகவும் இருக்காது. அவங்களோட ஜெனட்டிக் இது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒபிசிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒபிசிட்டி வந்து இப்போ வந்து ஒரு சோஷியல் இல்லைன்னா வந்து ஒரு சொசைட்டிக்கே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் ஒரு பெரிய டிசீஸாகவும் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. முதல்லலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மட்டும் இருந்தது, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து இந்தத்துலேயும் வந்துடுச்சு. எஸ்பெஷலி இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி ரைஸே சாப்பிட்றதுனால, ரைஸ் ஈட்டர்ஸாக இருக்கிறதுனால இந்த ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரி பற்றி பேஷண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து மற்ற ஃபுல் ஹார்மோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சில பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், அதனாலேயே ஒபிசிட்டி இருக்கும். ஸோ ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கா, மற்றபடி உங்களுக்கு உடம்புல வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சுகர் பிபி மற்ற ஃபுல் எவாலுவேஷன் நம்ம பண்ணுறோம். அவங்களுக்கு மற்ற ஏதாவது அதாவது மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக அசஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி எதாவது இருக்கா, என்னென்ன நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அசஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாகவே ஒரு டயட்டிஷியன் அவங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பேரியர், அதாவது இன்ஸ்பைட் ஆஃப் மற்றது எல்லாமே ட்ரை பண்ணியும் அப்பயும் ஃபெயிலியர் ஆகிய பேஷண்ட்ஸ் தான் நம்ம வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து நம்ம ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி இல்லை சார் எனக்கு வந்து வயிற்றுல கொழுப்பு வந்து ரெடியூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சர்ஜரி பேரியாட்ரிக் சர்ஜரி கிடையாது. பேஷண்ட்ஸ்க்கு வந்து உண்மையான மோட்டிவேஷன் இருக்கணும், கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சர்ஜரிக்கு அப்புறமாவும் அந்த வெயிட்டை வந்து நம்ம லாஸ் பண்ண வெயிட்டை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி டயட்டையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற பேஷண்ட்ஸ் வந்து மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. பேரியாட்ரிக்ல வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொசீஜர் இல்லைன்னா மேல்ஆப்டாப்டிவ் ப்ரொசீஜர் 2 டைப்ஸ் இருக்கு. ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம இரைப்பையோடைய சைஸை வந்து நம்ம கம்மி பண்றோம். அதாவது ஓட்டை போட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டு அதை வந்து இரைப்பை வந்து பெருசா இருக்குன்னா நம்ம வந்து ஒரு பகுதி ஆஃப் த இரைப்பையை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். அதை வந்து ஸ்டேப்லர் வச்சு பண்றோம். ஸ்டேப்லர் வச்சு பண்ணும்போது அந்த இரைப்பையை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி பகுதி அதை வந்து ஸ்டேபிள் பண்ணிடும். இதுல வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ல, அதாவது அந்த சைஸை கம்மி பண்றதுல சைஸ் மட்டும் கம்மி ஆகுறதுனால மட்டும் வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுறது இல்லை. அதனால வந்து அந்த ஸ்டொமக்கோட பகுதி நம்ம ரிமூவ் பண்ற பகுதியில வந்து நிறைய ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்த ஒபிசிட்டி காரணங்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அந்த பகுதி ரிமூவ் பண்றதுனால அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம நீக்கப்படுறதுனால உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆகிறதுக்கு இன்டைரக்டான ஒரு எஃபெக்டும் இதில் இருக்கு ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ல. அதனால தான் மெயினாக வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொசீஜர் அப்புறமா பேஷண்ட் வந்து சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாக தான் சாப்பிட முடியும். நார்மலாக முதல்ல சாப்பிட்டு அந்த அளவுக்கு கம்மியாக அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன்ஸும் ரெடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நல்ல 30 to 40% வந்து நல்ல வெயிட் லாஸ் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல் அப்சார்ப்டிவ் ப்ரொசீஜர்ஸ். மேல் அப்சார்ப்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா இந்த சூப்பர் ஒபீஸ், அதாவது பிஎம்ஐ ஒரு 40 மேலே இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து மேல் அப்சார்ப்டிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம். இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம சிறுங்குடல், அதாவது உணவு வந்து பைபாஸ் பண்ணுறோம். உணவு வந்து நம்ம சாப்பிட்ட உடனே இரைப்பைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சிறுங்குடல் போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமலா முதல்ல சிறுங்குடல்ல வந்து அந்த ப்ராக்சிமல் பார்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா டைஜஷன் ஆகி கீழே போய் அப்புறம் பெருங்குடல் போய் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மோஷனை வெளியே வரணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சிறுங்குடல்ல வந்து நம்ம இரைப்பைக்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு போய் நம்ம தச்சிடுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு உணவு வந்து நார்மல் டைஜஸ்டிவ் பாத் வழியாக போகாத பைபாஸ் பண்ணி சிறுங்குடல் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிடுறதுனால, அதாவது என் பார்ட் ஆஃப் சிறுங்குடல் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிடுறதுனால உணவு வந்து அந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் ஆகாது. அதனால மேல அப்சார்ப்ஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேல அப்சார்ப்ஷன் மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய ஹார்மோன்ஸும் வந்து இன்டர்பிளே ஆகுது. இந்த ஹார்மோன்ஸோட பேலன்ஸ் எல்லாம் மாறதுனாலையும் உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் இருக்கிறதுக்கு வேற வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் மேல அப்சார்ப்ஷன் சொல்றோம். இப்போ லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி மாதிரி வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே வச்சு பண்ண முடியாது. ஸோ லேப்ரோஸ்கோபிக்கு வந்து ஒரு தனியான ஒரு செட்டப் வேணும் உங்களுக்கு. அதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் தான் தேவை. உங்களுக்கு ஆப்ரேஷன் டேபிள் இந்த மயக்கம் கொடுக்கறது எல்லாமே சேம் ஃபெசிலிட்டிஸ் தான். பட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து
லேப்ரோஸ்கோபிக் தனி யூனிட் வேணும். ஒரு நல்ல டிவி மானிட்டர், அதாவது நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல டிவி மானிட்டர் வேணும். அந்த பேஷண்ட் வயிற்றுக்குள்ளே போட்டது வந்து அந்த டெலஸ்கோப்புன்னு சொல்லுவோம். அந்த ஒரு சின்ன லாங் டெலஸ்கோப், அதுலேருந்து நம்ம கனெக்ட் ஆகுது கேமரா வந்து நம்ம வந்து மானிட்டர் கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இது இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஹார்மோனிக் ஸ்கேல்பல்னு சொல்லுவோம். ஹார்மோனிக், அது கூட வந்து என்சில், இதெல்லாம் வந்து எனர்ஜி சோர்ஸ். பேஷண்ட் உள்ளே வந்து நம்ம ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உள்ள டிசெக்ஷன் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் தேவைப்படுது. அதை வந்து நம்ம ஸ்பெஷலாக எனர்ஜி சோர்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து அதிகமான அந்த டிஷ்யூ டேமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ப்ளீடிங் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். பிளட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நில், கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நில், இல்லைன்னா வந்து வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் உங்களுக்கு. அடுத்து ஸ்டேப்லர்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்டேப்லர்ஸ்னால் எண்டோ ஸ்டேப்லர்ஸ்னால் உங்களுக்கு வந்து முதல்லாம் வந்து வெட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்டேப்பிள் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா ஒரு குடலை வந்து நம்ம வந்து அப்படி வச்சு ஸ்டேப்பிள் ஃபயர் பண்ணும்போது அது கட் பண்ணி அது ஸ்டேப்பிள் பண்ணணும். ஸோ அதனால வந்து அதுலேயும் ஆல்மோஸ்ட் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டெக்னாலஜிக்கு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ரெக்கவரி வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வயிறு, தொடை, விரை, தொப்புள், தழும்பு ஆகிய பகுதிகளில் ஏதேனும் பிதுக்கம் அல்லது வீக்கம் காணப்படுகிறதா? இது ஹெர்னியா அல்லது குடலிறக்கமாக இருக்கலாம். ஹெர்னியாவை ஆரம்ப நிலையில் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று எளிய அறுவை சிகிச்சையான கீஹோல் அறுவை சிகிச்சை மூலம் தீர்வு காணலாம். இதற்காக உங்கள் பில்ராத் மருத்துவமனை வழங்கும் குடலிறக்கம், அதாவது ஹெர்னியா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இம்முகாமில் வயிறு மற்றும் குடலியல் சிறப்பு மருத்துவரின் இலவச ஆலோசனை வழங்கப்படும். மேலும் 50% சிறப்பு சலுகையில் லேப் பரிசோதனைகளும் 25% சிறப்பு சலுகையில் ஹெர்னியா அறுவை சிகிச்சைகளும் செய்யப்படும். வாருங்கள், பயன் பெறுங்கள். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு 7299404040. மேலும் நோய்கள் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றி விவரங்கள் அறியவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பில்ராத் ஹாஸ்பிட்டல்ஸ், நம்பர் 43, லக்ஷ்மி டாக்கீஸ் ரோட், ஷெனாய் நகர், சென்னை 600030, தமிழ்நாடு, இந்தியா. பில்ராத் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரேபுரம், நம்பர் 52, செகண்ட் மெயின் ரோட், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 600028. செல் போன் 7299404040. எமர்ஜென்சி 30273027. வெப்சைட் www.bilrathhospitals.com. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பில்ராத் ஹாஸ்பிட்டல்ஸ்.